தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக இதெல்லாம் சரி செய்யும். அது இல்லாமல் எஸ்ஐஆர் எதிர்த்து நிறைய போராட்டங்கள் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஐஆர் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்றத நீங்கள் தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐஆர் ஏன் வேணாம், இந்த 30 நாளுக்குள்ள இந்த எஸ்ஐஆரை ஏன் அதை எடுக்க முடியாது. அது 30 நாளுக்குள்ள ஒரு கணக்கெடுப்பு எடுக்கவே முடியாது யாராலையும். அண்ணா சொன்ன மாதிரி அதாவது ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அதை எடுக்கிறதுக்கே, அது சரி பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது அப்படின்றத அண்ணன் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் இந்த எஸ்ஐஆர் திட்டமும். இந்த எஸ்ஐஆர் திட்டத்துல நிறைய முக்கியமான விஷயங்களை அவங்க மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அது புரியாத விதத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதை கீழே இருக்க பாத்தீங்கன்னா 2002 இருந்து 2005 ஓட்டு போட்டவங்களோட ஓட்டர் லிஸ்ட்ல இருக்க படிவத்தை எடுத்து இதுல அட்டாச் பண்ண சொல்றாங்க. இப்ப எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பா இறந்துட்டாரு, அவங்களுக்கு போடலாமா வேணாமா இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நமக்கு தெரியறது இல்ல. இப்ப எங்க அம்மா இருக்காங்க, எங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அந்த டீட்டெயில்ஸ் போடலாமா இல்லையான்னு தெரியறது இல்ல. அதனாலதான் இது ஒரு தெளிவான உரை, எங்களுக்கு தெளிவு வேணும், இதுல ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ரொம்ப நன்றி.